ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது தான் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பெக்ட். ஒரு சில வெப்சைட்ல நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்போம். எல்லா ஃபீல்ட்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணியிருப்போம். எதனா ஒரு ஃபீல்ட் தப்பாக ஃபில் பண்ணியிருப்போம். நம்ம சப்மிட் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்க ஃபீல்ட்ஸுமே சேர்த்து எரேஸ் ஆகிரும். இந்த மாதிரி இடத்துல நம்ம திருப்பியும் எல்லா ஃபீல்ட்ஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை தரும். இதே மாதிரி இன்னொரு சில வெப்சைட்ஸ்ல என்ன ஆகும்னா இந்த ரேடியோ பட்டன் இருக்கு அப்படின்னா அந்த பட்டனுக்குள்ள கரெக்டா கிளிக் ஆனா மட்டும்தான் அந்த ரேடியோ பட்டன் கிளிக் ஆகும். வேறஸ் அந்த பட்டனுக்கு பக்கத்துல இருக்க டெக்ஸ்ட்ல கிளிக் ஆகும்போது அது கிளிக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயமும் ஒரு யூசருக்கு ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸை தரும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸை ஒர்க் பண்ணி இம்ப்ரூவ் பண்றது தான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அட் லாஸ்ட் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை டிசைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திருப்பியும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் தான். நீங்க கோடிங் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம வெப்சைட்டோட லிங்கை கொடுத்துருக்கேன், அங்க போய் செக் பண்ணி பாருங்க.